உலகத்தில் கடைசி ஒரு வார்த்தையை சொல்லி கடைசி வரைக்கும் காப்பாற்றுகிறது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆமென், அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுக்கும்போது எத்தனை பேர் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? வாக்கு பண்ணியிருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுக்கும்போது எப்படி சொல்லுவோம்? திருமணத்தில் எப்படி வாழ்விலும் சகலும் சொல்ல மாதிரி ஞானஸ்நானத்தில் எடுக்கும்போது நான் இப்படி இருப்பேன், ஏசப்பாவுக்கு இருப்பேன், ஏசப்பா தான் உண்மையான தெய்வம் எல்லாம் சொல்கிறோம். ஆனால் நிறைய நேரத்தில் அந்த ஞானஸ்நானம் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் ஆண்டவரை மறந்துகிற எத்தனையோ கூட்டங்களை பார்க்குறோம். 90 பேர் என்ன செஞ்சுறாங்க? ஏசப்பா ஒரு ஊருக்கு ஊழித்து போவார். 10 குஷ்டரோகி வருவாங்க. அவருக்கு முன்னாடி நின்று, ஏசு ஐயரே எங்கள் மேலே என்ன செய்யுங்க, இறங்குங்க அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லுவார், உங்களுக்கு நீ போய் ஆசாரியனுக்கு உங்களை என்ன செய்யுங்க காட்டுங்க. போகும்போது வழியிலே சுகமடைஞ்சிருவாங்க. சுகமடைந்த பிறகு என்ன செய்வாங்கன்னா 9 பேர் போயிடுவாங்க, ஒருத்த மட்டும் திரும்பி வருவான், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவான். அப்போ ஆண்டவர் கேட்பாரு, சுகமாக்கப்பட்டவங்க 10 பேர், மற்ற 9 பேர் எங்கே? இந்த தேவனை மகிமைப்படுத்த இந்த சமாரியனை தவிர வேறு ஒருவனே. அப்போ நன்றி இல்லாத உலகத்திலே வாழ்கிறோம், பின்வாங்கி போகிற உலகத்தில் என்ன செய்கிறோம்? வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏசப்பா கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஓட்டத்தை வெற்றிகரமாய் ஓடி முடிக்க தேவன் நமக்கு இரக்கம் செய்வாராக. மோசேட்ட யோசுவாட்ட ஆண்டு சொல்லார், நான் மோசையோடு இருந்தது போல என்ன செய்வேன்? உன் கூட இருப்பேன். இன்னைக்கு நம்ம கூட கர்த்தர் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. நம்ம கூட எப்பொழுதும் கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். சொல்லுங்க, நம்ம கூட எப்பொழுதும், என் கூட கர்த்தர் எப்பொழுது இருக்க வேண்டும்? எல்லாரும் சொல்லுங்க, என் கூட எப்பொழுதும் கர்த்தர் இருக்க வேண்டும். அல்லேலூயா. என் கூட கர்த்தர் எப்பொழுது இருக்க வேண்டுமானால் நான் என்ன செய்யணும்? நான் கேள்வி கேளுங்க. இப்போ என் கூட கர்த்தர் இருக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும். நம்ம இந்த ஒரு கதை கேட்டோம் இல்லையா? கணவன் மனைவிக்கு பிரச்சனையாகி கோர்ட்டில் நிற்கிறாங்க. உங்கள் வீட்டுக்காரு இந்த டைவர்ஸு அப்ளை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அதை கேட்குறாங்க. அது கேட்க அவர் நீதிபதி கடைசியில் மயக்கம் போட்டு என்ன பண்ணிட்டாரு? விழுந்துட்டார். கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பது யார் இருப்பாங்க தெரியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் கடைசி வரைக்கும் நம்ம கூட என்ன செய்வார்? இருப்பார். எத்தனையோ நேரத்தில் அவரை நம்ம வேதனைப்படுத்தியிருக்கோம், துக்கப்படுத்தியிருக்கோம். ஆனாலும் நம்மளை விட்டு அவர் என்ன செய்யலை, விலகலை. என்ன காரணம்னா அவர் நம்ம மேலே வைத்த அன்பு. அல்லேலூயா. நம்ம வைக்கிற அன்புலாம் தூசி விட குறைவு தான். ஆனால் அவர் வைத்திருக்கிற அன்பு இந்த உலகத்தை விட பெரியது. அல்லேலூயா. அதனால தான் அந்த அன்பு நம்மளை என்ன செய்கிறது? இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. இப்போது தேவன் நம்ம கூட எப்பொழுதும் இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? ஒரு வசனம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். யோவான் 8:29. என்னை அனுப்பினவர் என்னோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். என்னை அனுப்பினவர் என் கூட இருக்கிறாரு. இப்போ நான் ஆண்டவர் என் கூட எப்பொழுதும் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும்னா, ஏசப்பா சொல்கிறார். இது சொன்னது ஏசப்பா. அவர் சர்வ வல்லவர், மனுஷ அவதாரம் எடுத்து வந்தார். அவர் சரியாக பைபிள் படித்தார், சர்ச்சுக்கு போனார், ஞானஸ்நானம் எடுத்தார், பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றார், ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொன்னார். சொன்னது யார்? வானம் பூமி எல்லாத்தையும் படைச்ச ஆண்டவர். அவரே அவளை செய்கிறாரு. அற்பமான மனிதர்களாகிய நாம் கர்த்தரை மதிக்கிறதில்ல, அவருடைய காரியத்தை என்ன செய்கிறதில்ல? சொல்லுங்க, மதிக்கிறதில்லை. சொல்லுங்க, மதிக்கிறதில்லை. மதிக்கிறோமா அப்படின்னா மதிக்கிறதில்லை. ஏன்னா சர்வவல்ல தேவனே எல்லாவற்றையும் மதித்தார். ஆனால் சாதாரண அற்பமான மனிதர்களாகி நாம் ஆண்டவரையும் அவனுடைய காரியத்தை என்ன செய்வதில்லை? மதிப்பதில்லை. பைபிள் பாருங்க, தெளிவாக சொல்லுது, அவர் என் கூட எப்பொழுது இருக்கிறார். ஏன் என் கூட எப்பொழுது இருக்கிறார்னா, அவருக்கு பிரியமானதே நான் எப்பொழுது என்ன செய்கிறேன். அதனால என் கூட இருக்கிறார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் எப்பொழுதும் என் கூட இருக்கிறாருன்னா நான் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானது என்ன செய்யணும். இப்போ ஏசப்பா சொல்றாரு, என் கூட பிதா எப்பொழுது இருக்கிறார். ஏன்னா அவருக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் என்ன செய்கிறேன்? செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால தான் அவர் என் கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு என்ன செய்யலை? விலகலை. என் கூட எப்பொழுது. மோசேல சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேங்கிறாரு. இங்கே ஏசப்பா சொல்றாரு, என் கூட நீங்கள் இருக்கிறார். பிதா என் கூட இருக்கிறார். எப்போ இருக்கிறார்? என்ன காரணம்? அவருக்கு பிடிச்சதை நான் என்ன செய்கிறேன். அதனால என் கூட இருக்கிறார். சரி, இப்போ நம்ம கூட தெய்வம் எப்பொழுது இருக்க வேண்டுமானால் அவருக்கு பிடித்ததை நாம் என்ன செய்யணும்? சரி, யாருக்கு பிடிச்சதை அவர் பிடிச்சதை நம்ம செய்கிறோமா?
செய்கிறோமா? எதெல்லாம் அவருக்கு பிடிச்சதுன்னு பார்ப்போம். அதெல்லாம் நம்ம செய்கிறோமான்னு பார்ப்போம். இந்த வருஷத்தில் 51 வாரம் போயிடுச்சு. ஒரு வாரம் இருக்குது. ஒரு வாரமாவது நம்ம ஆண்டவருக்கு பிடிச்சதை செய்வோமான்னு பார்ப்போம். போதிப்பது ஆவியானவருடைய வேலை, கேட்பது நம்முடைய வேலை, செயல்படுத்துவதும் நம்முடைய வேலை. நம்ம செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், கேட்கலாம், கேட்காமல் இருக்கலாம், கீழ்ப்படியலாம், கீழ்ப்படியாமல் இருக்கலாம். அது நம்முடைய விருப்பம். போதிப்பது ஆவியானுடைய வேலை. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ போதிக்கிறது ஆண்டவருடைய வேலை. கேட்பதும் செயல்படுத்துவதும் கீழ்ப்படியதும் கீழ்ப்படியாமல் இருப்பதும் அது நம்முடைய வேலை. நம்ம ஏதாவது ஒரு காரணங்களை ஆண்டவர் சமூகத்தில் சொன்னாலும் ஆண்டவர் நிறைய நேரத்தில் அந்த காரணங்களை என்ன செய்ய மாட்டார்? ஏற்றுக்கிட மாட்டார். ஏண்டா அந்த பணத்தை வாங்கி புதைச்சி வச்சேன்னு கேட்டால் அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவர்கிட்ட போய் கதை சொல்லிக்கிட்டு ஆண்டவருக்கு விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதாவது ஆண்டவரே அப்படின்னு. உனக்கு நீ எதுக்கும் லாயக்கில்லை, எங்கே போ, புறமான இருளுக்கு போன்ட்டார். அவர் சர்வ வல்லவர். ஆமென். அல்லேலூயா. அவர்கிட்ட நம்ம கதை போட முடியாது, காரணத்தை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. வாசிங்க, ஒவ்வொன்றா வாசிப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். நம்ம அப்போ ஏடையில் வாசித்தோம்ல, அந்த வசனம் வாசிங்க. 12:28. ஆதலால் அசிவிலாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். பயத்தோடும் பக்தியோடும் ஆராதிக்கணும். இது யாருக்கு பிரியமானது? தேவனுக்கு பிரியம். இப்போ இயேசுவா சொல்றாரு, எனக்கு பிரியமானதை, தேவனுக்கு பிரியமானதை நான் செய்கிறேன், அதனால தேவன் என் கூட இருக்கிறார். இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? நாம் தேவனுக்கு பிரியமானதை செய்கிறோமா? அதான் கேள்வி. யாருக்கு பிரியமானதை செய்கிறோமா? தேவனுக்கு நாம் பிரியமானதை செய்கிறோமா? தேவனுக்கு நாம் பிரியமானதை செஞ்சாதான் தேவன் நம்ம கூட என்ன செய்வார்? இருப்பார். அது எதெல்லாம் பிரியமா, அவர் எதெல்லாம் பிரியப்படுகிறார்னா ஆராதனையில் பிரியப்படுகிறார். எதில் பிரியப்படுகிறார் சொல்லுங்க? எதில் பிரியப்படுறாரு? ஆராதனையில் பிரியப்படுகிறார். எதில் பிரியப்படுகிறார்? தம்பியில சொல்லுங்க, எதில் பிரியப்படுகிறார்? ஆராதனையில். எதில் பிரியப்படுறாரு? அப்போ நம்ம ஆராதிக்கிறோமா? கேள்வி. எதெல்லாம் ஆராதனை? ஆராதனையில் பிரியப்படுறாரு. சரி, பிரியமா ஆண்டவர் பிரியப்படுறாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆராதிக்கிறோமா? வாரத்தில் 7 நாட்களில் ஒரு நாளை மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்கிறார். சரி, நமக்கு கொடுத்துருக்கல, நம்ம ஆண்டவர் கொடுத்துருக்கோம். அப்படி தானே இல்லையா? ஒரு நாள் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த ஒரு நாளில் எத்தனை நேரம்? ஒரு அதிகபட்சம் 2-2.5 மணி நேரம் நமக்கு கொடுக்குறோம். அது கூட முழுசாக நம்ம என்ன செய்யறதில்ல. அப்போ தேவனுக்கு ஆராதனை செய்வது தேவனுக்கு பிரியமானது. அந்த ஆராதனையை முழுமையாக நாம் ஆராதிக்கிறோமா? நம்ம ஆராதிக்கிறோமா? ஒரு ஊழியக்காரர் எழுதியிருந்தார் ஒரு இதில், இன்றைக்கு மனிதர்கள் தேவனுக்குடைய காரியத்தை, தேவனுக்கு அடுத்த காரியத்தை செய்யாததுனாலே அவர்கள் நினைப்பது, பிசாசு அவர்களை நினைக்க வைக்கிறது. இப்போ நம்ம சபைக்கு வர்றன்னு வச்சுக்கோங்களேன், சபைக்கு இன்றைக்கி வராதனால யாருக்கு நட்டம் அப்படின்னா சபைக்கு நட்டமாக நினைக்கிறாங்க. காணிக்கை இன்னைக்கு ஒருத்தர் வரல, காணிக்கை போடுறதுனால ஊழியக்காரருக்கு நட்டம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க? தவறாக நினைக்கிறாங்க. அந்த ஊழியக்காரர் எழுதியிருக்கிறார், அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை நஷ்டப்படுத்தி சாத்தானுக்கு லாபத்தை சம்பாதிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க சொல்லுங்க? சொல்லுது புரியுதா? தேவனை ஆராதிக்காம, தேவனை தேடாமல் இருக்கிறதுனால விசுவாச பிள்ளைங்க அவர்கள் என்ன செய்கிறாங்க? தங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்குறாங்க, சாத்தானுக்கு லாபத்தை உண்டாக்குறாங்க. எவ்வளோ கொடூரமான வார்த்தையை பார்த்தீங்களா? அவர் எழுதியிருக்கிறார். அவங்களுக்குள்ள சாத்தான் விதைக்கிற விதை என்னன்னா, நம்ம சபைக்கு போகாதனால சபைக்கு நஷ்டம், காணிக்கை போடாதனால பாசுக்கு நட்டமாக அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு நாளும் அது நட்டம் இல்லை. அவர்கள் தங்களை நஷ்டப்படுத்துகிறாங்க, சாத்தானுக்கு லாபத்தை எவ்வளோ கொடூரமானவார். கடைசி காலத்தில் இருக்கிறோம். தேவனுக்கு என்ன செய்யுங்க? பிரியமாக என்ன செய்யுங்க? ஆராதிங்க. பிரியமாக. இன்றைக்கி உலக மனிதர்கள் உலகத்தை எப்படி ஆராதிக்கிறாங்க? நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இஸ்ரவேலர்கள், அன்றைக்கி சமாரியர்கள் பல நாடுகளில் எவ்வளவு அவங்க கடவுளை ஆராதிச்சாங்க தெரியுங்களா? வரலாற்றை படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொடூரமான ஆராதனைகள் பைபிள் காலத்தில் இருந்துச்சு. புறஜாதி மக்கள், யூதர்கள் அல்லாத புறஜாதி, அவ்வளோ கொடூரமாக அவ்வளவு விருப்பப்பட்டு என்ன செய்கிறாங்க? ஆராதிச்சாங்க. நம்முடைய ஆண்டவரை ஆராதனையை அசட்டை பண்ணக்கூடாது, ஆராதிக்காமல் இருக்கவும் கூடாது. பைபிள் சொல்லு, பிரியமாய் ஆராதிங்க. ஏன் அப்படின்னா அசைவில்லாத ராஜ்யத்தை நம்ம என்ன செய்கிறோம்? பெறப்போகிறோம். என்ன ராஜ்யம் சொல்லுங்க?
அசைவில்லாத ராஜ்யம். அதனால தான் பிரியமா. அப்போ ஆராதனையில் தேவன் என்ன செய்கிறார்? பிரியப்படுகிறார். எதில் பிரியப்படுறார் சொல்லுங்க? ஆராதனையில். ஏன்? தேவதூதர்கள் பரிசுத்தமானவர்கள் தானே. பரிசுத்தமான தூதர்கள் இரவும் பகலும் ஓயாமல் பைபிள் சொல்லுது தேவர்களின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்படிப்பட்ட சர்வ வல்ல தேவன் அற்பமான நம்ம ஆராதிக்கிறத என்ன செய்யறாரு? விரும்புகிறார். அவர் தேவதூதர்கள் பரிசுத்தமானவங்க. அப்படிப்பட்ட தூதர்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற அந்த மகிமையான ஆராதனையை அங்க இருக்கிறவர் அற்பமான நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்கணும் விரும்புகிறாரு. நம்ம பாருங்க, சரீரத்தில் பாவியாக பிறந்தவங்க, நம்ம சாதாரண மனிதர்கள், நம்ம ஆராதிக்கிறத அவர் விரும்புகிறார். அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நம்ம உண்மையாகவே என்ன செய்யணும்? நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. அதனால பிரியமா என்ன செய்யுங்க? ஆராதனையில் வாஞ்சியோடு தாகத்தோடு வாங்க. ஒரு நாள் கடமைக்கு வந்துடக்கூடாது. வந்தால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. கர்த்தருக்குள்ள வளரவே முடியாது. கடமைக்கு வரவே கூடாது. கடமைக்காக வரக்கூடாது. பாஸ்டர் சத்தம் வருத்தப்படுவார். ஒரு நாள் அப்படி நினைக்காது. நீங்கள் சர்வவல்ல தேவனை என்ன செய்றீங்க? ஆராதிக்கிறீங்க. மனுஷனை அல்ல, சர்வவல்ல தேவனை ஆராதிக்கிறீங்க. அதனால அந்த டயத்துக்கு வந்து நல்ல மனம் விட்டு ஆராதித்து நல்ல ஆண்டவரை துதிச்சிட்டு சந்தோஷமாக என்ன செய்யுங்க? ஆராதனைக்கு வந்ததுனால ஏதாவது கிரீடம் கிடைக்குமானா அப்படி கிடைக்காது. பணம் கிடைக்குமானா அது கிடைக்காது. நம்ம தெய்வத்தை, நமக்கு ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு, உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த ரட்சிப்பு கொடுத்த ஆண்டவருக்கு நல்ல மனப்பூர்வமாக நன்றி சொல்லி துதிச்சு மைமைப்படுத்திட்டு சந்தோஷமாக என்ன செய்யணும்? வீட்டுக்கு போகணும். ஆமென், அல்லேலூயா. பெரிய அற்புதம் செஞ்சாதான் நடந்தாதான் நான் ஆண்டவரை துதிக்கணுமா அப்படின்னா கிடையாது. நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய அற்புதம். நமக்கு உலகத்தில் கிடைக்காத, மனிதர்களுக்கு கிடைக்காத, நம்ம நிறைய அந்த பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதமாகிய ரட்சிப்பு கிருபையெல்லாம் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதெல்லாம் பெரிய சந்தோஷம். அதை நினைச்சு ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அதனால ஆராதனை மிக முக்கியமானது. அதில் பிரியப்படுகிறார். அந்த பிரியமானதை அவருக்கு நாம் என்ன செய்வோம்? செலுத்துவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரியா? முதலாவது ஆராதனையில் பிரியப்படுகிறார். இரண்டாவது எதில் பிரியப்படுகிறார்? 147வது சங்கீதம் 11வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 147வது சங்கீதம் 11வது வசனம். நமக்கு பயந்து கிருபைக்கு, அப்போ இந்த கிருபைக்கு காத்திருக்கிறவங்க மேல பிரியமா இருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் இந்த வசனம் தான் நமக்கு ஆதாரம். என்ன ஆதாரம்? நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது ஆமாம் கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபை தான் நம்மளை காப்பாது. அந்த கிருபையை நீங்கள் தயவு செய்து கிருபைன்னு புலம்புங்க. செவ ஆரம்பித்தாலே வாய் சும்மா இருக்கக்கூடாது. இந்த சிறு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. வாய் துதிக்காமல் இருக்கும். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இந்த சோத்திர சொல்ல சாத்தானே எரிச்சப்பட்டு ஓடணும். ஆமென், அல்லேலூயா. சோத்திரம் சொல்ல என்ன செய்யணும்? சில சபை மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த சோத்திரத்தில் ரொம்ப நல்லா துதிப்பாங்க. நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துருக்கிறார். சும்மா சோத்திரம் 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 சோத்திரம். அதை குறைக்காதீங்க. வாய் என்ன செய்யுதோ அதான் நம்மளோட நடைமுறையில் வரும். நம்ம வாய் கத்தரை என்ன செய்யணும்? துதிச்சுக்கிட்டே இருக்கணும். சோத்திரம் 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். பைபிள் சொல்லுது, கிருபைக்கு காத்திருக்கிறவங்க மேலே கர்த்தர் என்ன செய்கிறாரு? பிரியப்படுகிறார். அந்த கிருபை எப்படி கிடைக்கும்? சோத்திரம் சொன்னா தான் என்ன செய்யும்? கிருபை. பைபிள் சொல்லு, சோத்திரத்தினால தான் கிருபை. சோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கு. சோத்திரம் சொல்லி சொல்லி அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. கிருபை இருந்துச்சுன்னா அது கடைசியில் நம்மளை என்ன செய்யும்? கரை சேர்த்துரும். ஏன்னா நம்ம சுயபலத்தில் பரலவும் போக முடியாது, கிறிஸ்துக்களை வாழ முடியாது, முன்னேற முடியாது, என்ன செய்ய முடியாது, ஜெயம் பெற முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் கிருபை. பெரிய பெரிய ஊழியக்காரங்க சொல்கிறாங்க, பைபிள் உள்ள ஊழியக்காரங்க, இன்றைக்கு உள்ள ஊழியக்காரங்களாம் சொல்லலை. இன்றைக்கு உள்ள ஊழியக்காரங்க நாங்கள் முழங்கால் போட்டோம், நான் அப்படி ஜோமன் இப்படி அவளே சொல்கிறாங்க. ஆனால் பைபிளில் அவ்வளவு சாதனை படைத்த, அவங்களுக்கு முன்னாடி இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரங்க தூசி, அவ்வளோ பெரிய சாதனை படைத்த ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, கடைசியில் சொல்லுவாங்க கிருபை தான் காரணமாங்க. ஆமென், அல்லேலூயா. அவன் சோமனி இருப்பாங்க, பிரயாசப்பட்டிருப்பாங்க, பல சபைகளை சாதிச்சிருப்பாங்க, என்னமோ செஞ்சுருப்பாங்க, அடி வாங்கி எல்லாம் செஞ்சுருப்பாங்க. ஆனாலும் அவங்க சொல்கிறது என்னது? கிருபைன்னு சொல்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை கேட்டுக்கிட்டே கிருபை 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 கேட்டு அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அந்த கிருபைக்காக காத்திருக்கிறவங்க மேலே கர்த்தர் என்ன செய்கிறாரு? பிரியப்படுகிறார். கேட்போம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நம்முடைய கிருபையினால எங்களை என்ன செய்யும்? நிரப்பும். தேவனுடைய கிருபைக்காக சோத்திரம், கிருபைக்காக சோத்திரம். ஏன்னா அந்த கிருபை எங்கே இருக்கோ அங்கே தான் தேவன் வந்து என்ன செய்ய முடியும்? வாசம் பண்ண முடியும். நேரடி நம்ம நீதிமானு கிடையாது. நீதி நம்மகிட்ட இருக்கிறதுனால வாசம் பண்ண முடியாது. நம்ம கிருபை இருந்தால் தான், கிருபையின் வழியாக தான் ஆண்டவர் நமக்குள்ளே என்ன செய்ய முடியும்? வந்து நம்மகிட்ட வாசம் பண்ண முடியும். அல்லேலூயா.
நம்ம மேலே அடுத்து நம்ம மேலே அடுத்த காரியம் செய்யணும்னா கிருபை என்ன செய்யணும் வேணும். அப்போ பைபிள் வாசிக்கிறோம், அந்த கிருபைக்கு காத்திருக்கிறவங்க மேலே கர்த்தர் என்ன செய்கிறாரு, பிரியமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லு. மூணாவது பைபிள் வாசிப்போம், 33ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை. இந்த வருஷமெல்லாம் நமக்கு ஆண்டவர் செய்த கிருபைகளுக்காய் கொடான கோடி ஸ்தோத்திரம். நீதியிலும் நியாயத்திலும் பிரிய ஒரு ஆண்டுடைய பிள்ளை நல்லா ஆராதிச்சு ஆண்டவர் சமூகத்தில் கிருபைக்காய் காத்திருக்கணும். கிருபைக்காய் காத்திருந்த பிறகு அந்த பிள்ளைங்க அடுத்து எதை விரும்பணும்னா நீதியாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். சொல்லுங்கள், எப்படி இருக்கணும்? நீதியாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். யார் எப்படி அது நமக்கு அவசியம் இல்லை. நம்ம மேலே என்ன இருக்கணும்? நீதி இருக்கணும், நியாயம் இருக்கணும். நிறையா இன்னைக்கு சோத்திரம் என்னது நீதிமன்றங்கள் இருக்குது. ஸ்தலத்தை பார்த்தேன், அங்கே என்ன இல்லை இருக்குதா? இல்லை. உலகத்தில் நீதிமன்றம் இருக்கிறது உலகத்தில். அப்போ அவர் சங்கீதக்கார் நம்ம பிரசங்க அன்னைக்கே சொல்லிட்டார், பூமி கீழே பார்த்தேன், நீதி ஸ்தலத்தை பார்த்தேன், அங்கே அநீதி இருந்தது. நீதி இல்லைன்னு கூட சொல்ல, என்ன இருந்தது? அநீதி இருந்தது. பணம் இருந்தால் எவ்வளோ பெரிய மனிதனும் தன்னுடைய குற்றத்திலிருந்து என்ன செய்கிறான்? தப்பித்துக் கொள்கிறான். அதிகமாய் தண்டிக்கப்படுது யாருன்னா ஏழைகள். ஆனால் பைபிள் சொல்லுது, கடைசி காலத்தில் நீதி என்ன செய்யும்? இல்லாமல் போகும். நீதி போயிடும், நியாயம் எல்லாம் போயிடும். சினிமாவில் வேணால் எடுத்துக்கலாம், நீதி நியாயம்னு என்ன செய்வாங்க, சிலர் பேசிக்கிட்டு இருப்பாங்க, அது எடுத்துக்கலாம், சினிமாவில் எடுத்துக்கலாம். ஆனால் நடைமுறையில் இல்லை. ஏன் அப்படின்னா கடைசி காலத்தில் அது கொடுமையின் காலமாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் மாத்திரம், அவருக்கு பேர் என்ன பேர்? நீதி உள்ள நியாயாதிபதி. சொல்லுங்க, எப்படிப்பட்டவரா? அவர் நீதியா நியாயந்திருப்பார். யாரையும் அவர்கிட்ட லஞ்சம், பைபிளே சொல்லுது, அவர்கிட்ட லஞ்சம் செல்லுபடியாக தான். பரிதானம் அவரிடத்துல செல்லாதுன்னு இருக்கு. பரிதானம் என்னது? லஞ்சம் கொடுத்த உலகத்தில் எத்தனை நீதியும் அநீதியாக மாறுகிறது. ஆனால் கர்த்தரிடத்தில் அநீதி செல்லாது, நீதி இந்த பணம் செல்லாது, லஞ்சம் செல்லாது. அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. நியாயம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் அவங்கள வாழ்க்கையை வச்சு தான் நியாயம் இருப்பார். யாரும் அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது, லஞ்சம் கொடுக்க முடியாது. ஏன்னா பரிசுத்தாவி பெறதுக்கு ஒருத்தன் போய் பணத்தை கொடுத்து எனக்கு என்ன செய், அது அவரிடத்தில் என்ன செய்யாது, செல்லாது. அதனால தான் அவர் நீதியிலும் நியாயம். நம்ம யார் எப்படி இருந்தாலும் சரி, நம்ம கரெக்டாக என்ன செய்யணும் சொல்லுவாங்களே, நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு. நம்ம நீதியாக இருக்கணும், நியாயமாக இருக்கணும். யாரை பற்றி யாருடைய காரியத்தை குறித்து நம்மகிட்ட கணக்கு ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார். இப்போ உங்களை குறித்து என்கிட்ட கேட்பார், என்னை குறித்து உங்கள்கிட்ட என்ன செய்வார், கணக்கு கேட்க மாட்டார். ஆனால் உங்கள் குடும்பத்தை குறித்து உங்கள் இடத்துல என்ன செய்வார், கணக்கு கேட்பார். நம்ம எல்லாத்திலும் கரெக்டாக இருக்கும், நீதி நியாயம் அந்த விரும்பணும். விரும்பி அதன்படி வாழும்போது அங்கே தேவன் என்ன செய்வார், பிரியப்படுவார். பைபிளில் பாருங்க, எதெல்லாம் நீதின்னு சொல்லியிருக்கு, ஒரு சில வசனம் சொல்லியிருக்கு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஏசப்பா சொல்லுவார், இப்போ இடங்குடு, இப்படி எல்லா நீதியையும் என்ன செய்யணும், நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு யோவான் ஸ்நானகன்ட்ட சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். அதில் என்ன சொல்லுதுன்னா 10:30, நீதியை செய்கிற எவனும் பார்த்தீங்களா? ஆமாம். இப்போ நம்ம ஆண்டவருக்கு பிரியமானவங்களா இருப்போமானால் கண்டிப்பாக நம்ம அவருக்கு அந்த பைபிள் சொல்லுது, நீதியை செய்கிற எவனும் அவருக்கு உகந்தவன்னா ஏற்றுக்கொள்ள கூடியவன், அவர் ஏற்றுக்கொள்வார். அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம நீதியாக என்ன செய்யணும், நான் இருக்கிறேன்னா நான் என்னுடைய குடும்பத்துக்கு நீதியாக என்ன செய்யணும், இருக்கணும். என்னுடைய சபைக்கு நீதியாக இருக்கணும். என்னுடைய மக்களுக்கு நான் என்ன செய்யணும், நீதியாக இருக்கணும். நீங்கள் இருக்கிறீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஸ்தானத்தில் நீதியும் நியாயமாக இருக்கணும். அப்படி இருந்தோமானால் ஆண்டவர் அதில் பிரியப்படுகிறார். அங்கே அவரை என்ன செய்வார், வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. சரியா? மூன்றாவது எதில் பிரியப்படுகிறார் அப்படின்னு சொன்னால் ரோமர் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிங்க. ரோமர் 14:18 அவர் எதில் பிரியப்படுகிறார் அப்படின்னு வாசிங்க. அடுத்து ஊழியம் செய்கிறவன். அது யாரு சொல்லுங்க? ஊழியம் செய்கிறவன். ஏசப்பாவுக்காக ஊழியம் செய்கிறோமா? முதல் ஊழியம் என்ன ஊழியம் சொல்லுங்க? முதல் ஊழியம் கிறிஸ்தவத்தில் முதல் ஊழியம் என்ன ஊழியம்? பணிவிடை செய்வது. சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? எல்லாரும் சொல்லுங்க.
என்ன ஊழியம்? ஃபஸ்ட்டு ஊழியம் என்ன ஊழியம்? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. பணிவிடை செய்கிறது. பணிவிடை செய்வதுதான் முதல் ஊழியம். இது ஆலயம். இந்த ஆலயத்தில் முதல் வேலை என்ன? முதல் ஊழியம் என்ன ஊழியம்? பணிவிடை செய்யும். இப்போ நாங்கள் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பணிவிடை செய்தோம். பணிவிடை செய்த எல்லாருக்குமே ஊழிய மேன்மை என்ன செஞ்சுருக்கிறார்? ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். என் மனைவியும் செய்தாங்க, நானும் செஞ்சேன். எங்கள் மேலே அந்த துண்டை என்ன செஞ்சிட்டாரு? எலிசா மேலே போட்ட மாதிரி துண்டை போட்டார். முதலாக பைபிளில் பாருங்கள், சாமுவேலை பார்க்கும்போது சாமுவேல் ஆலயத்தில் என்ன செய்தான்? பணிவிடை செய்து கொண்டிருந்தான். எலிசா எலியாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். யோசுவா மோசைக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் அப்படின்னு பைபிளில் வாசிக்கிறோம். மோசையினுடைய பணிவிடைக்காரன். எதுக்காக அப்படின்னா, ஊழியம் என்பது பணிவிடையில் தான் என்ன செய்யுது? ஆரம்பிக்கும். நிறைய நேரத்தில் மனிதர்களுக்கு என்ன விருப்பம்? மேடை ஏறணும், மைக்கி பிடிச்சிடணும் அப்படின்னு நிறைய நேரத்தில். இது அந்த நபருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன செய்யுதோ நொறுக்கி போட்டுரும். ஏன்னா ஒரு தெளிவாக சொல்கிறேன், கவனிங்க. முதலாவது தேவனுக்கு ஊழியம் செய்வது என்பது இந்த மைக்கை பிடித்து பிரசங்கம் பண்ணுவது ஊழியம், முதல் ஊழியம் அல்ல. சொல்லிருங்க, மைக்கை பிடிச்சு பிரசங்கம் பண்ணுவது முதல் ஊழியம் அல்ல. முதல் ஊழியம் எங்கே ஆரம்பிக்குது? பணிவிடையில் ஆரம்பிக்குது. அதனால் இதில் ஆரம்பித்து இதிலிருந்து தான் என்ன செய்யணும்? மேலே வர வேண்டும். ஆனால் ஊழியம் செய்யும். என்ன வேலை செய்யணும்? ஊழியம் செய்யும். 2 விதமான ஊழியம் இருக்குது. பணிவிடை செய்வது, ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது. இது 2 விதமான ஊழியம். முதல் ஊழியத்தை செஞ்சால் தான் அடுத்த ஊழியத்துக்கு நம்ம யார்? தகுதி உள்ளவர்கள். சொல்லுங்கள், என்ன உள்ளவங்க? முதல் ஊழியங்க செய்யணும். எல்லாரும் செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்கள்? எல்லாரும் செய்யணும். எல்லாரும் செஞ்சால் தான் அது தேவனுக்கு பிரியமானது. ஒரு அல்லையில சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் என்ன விரும்புகிறார்னா ஊழியம் செய்ய விரும்புகிறார். ஊழியம் செய்கிறவங்க மேலே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பிரியப்படுகிறார். பைபிள் சொல்லுது, சுவிசேஷனுடைய பாதம் மலைகள் மேலே எவ்வளவு அழகாக இருக்குது. சுவிசேஷகனுடைய பாதம். நம்ம சுவிசேஷம் அறிவிக்கணும். முதல்ல பணிவிடை செய்யணும். உள்ளேயும் ஊழியம், வெளியும். இந்த சில சபைகளில் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவங்க அவங்க என்ன செய்வாங்க? இந்த மூத்த ஊழியர்களுக்கு பணிவிடை செய்கிறது தான் அவங்க ட்ரைனிங். அதை முடித்த பிறகு தான் அவங்க அடுத்து என்ன செய்வாங்க? பிரசங்கம் பண்ணி வருவாங்க. மெட்ராஸில் ஒரு சபையில் 25 வருஷம் சொல்கிறாங்க ஒரு ஊழியக்காரர். உடன் ஊழியத்தான் இருந்திருக்கார். உடன் ஊழியர் எத்தனை வருஷம்? 25 வருஷம் உடன் ஊழியர். ஆனால் கடைசி நேரத்தில் அவருக்கு தலையில் கையை வச்சு இந்த ஸ்தாபனத்துக்கு நீ தான் என்னது தலைமை பாஸ்டர் அப்படின்னு நியமிச்சிருக்கிறார். நம்ம இங்கே ஆரம்பித்து என்ன செய்யணும்? போகணும். 2வது, எல்லா விதத்திலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஆண்டவர் விரும்புகிறார். ஊழியம் செய்கிறவனை ஆண்டவர் எனக்கு பிடிக்கும் சொல்லுவார். ஆமென். ஒரு அல்லையில சொல்லுவோமா? 51 வாரம் ஆயிருக்கு இல்லையா? எத்தனை பேருக்கு இந்த வருஷத்தில் சுவிசேஷம் அறிவித்தோம்? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சோம்? எத்தனை பேருக்கு இயேசு பற்றி சொல்லும்? அதாவது 2 விதத்தில் இருக்குது. சுவிசேஷம் வேறு, சத்தியம் வேறு. சரிங்களா? என்னென்னு சொல்லுங்கள்? சுவிசேஷம் வேறு, சத்தியம் வேறு. சுவிசேஷம் என்பது இயேசுவை பற்றி, ரட்சிப்பை பற்றி, பரலோகத்துக்கு அடுத்த காரியத்தை குறித்து சொல்லுவது. இதான் உண்மை, இதான் சத்தியம், அது ரட்சிப்பு. சத்தியம் என்பது கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு அவங்க ஜெபம், பைபிள், உபவாசம், ஆராதனை இப்படி கர்த்தருக்கு அடுத்த காரியம். இது சத்தியம். அது என்னது? சுவிசேஷம். போதனைன்னு இருக்கு. என்னது இருக்குது? போதனை. என்னென்ன போதனை நான் சொன்னேன் இல்லைங்களா? இதை விளக்கம் சொல்றது போதனை. அதனால் சுவிசேஷம் சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும், போதிக்கவும் செய்யணும். 3 விதத்தில் இருக்குது. நம்ம சுவிசேஷம் இந்த வருஷத்தில் எத்தனை பேருக்கு அறிவிச்சோம்? ஒருத்தருக்கு கூட நம்ம சொல்லாவிட்டால் பெரிய பாவி. ஏன் சொல்லுங்கள்? ஏன் சொல்லுங்கள்? புண்ணியங்களை அறிவிக்கும்படி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்தெடுத்துக்கிறார். பேதரில் வாசிக்கிறோம், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்தெடுக்கு. அப்போ புண்ணியத்தை நம்ம சொல்லலைன்னா, ஒரு ஆஸ்பத்திரி போகிறேன், ஊசியை போட்டு நல்லா இருக்குது, வந்த உடனே சொல்கிறேன் இந்த ஆஸ்பத்திரி போங்க சொல்கிறோமா இல்லையா? சொல்லுங்க, சொல்கிறோம். ஒரு ஜவுளி கடைக்கு போகிறோம், ஏன் இந்த கடையில் நல்லா இருக்குது சொல்கிறோமா சொல்லலையா? நம்ம அந்த ஜவுளி கடைக்காரன் எல்லாத்தையும் சொல்லுங்கன்னா சொன்னோம், இந்த ஆஸ்பத்திரிக்காரங்க எல்லாத்தையும் சொல்லுங்கன்னா சொன்னோம். ஒருத்தரும் சொல்லலை. நம்மளாம் என்ன செய்கிறோம்? சொல்கிறோம். ஏதாவது ஒன்று அனுபவித்து விட்டு இது நல்லா இருக்குன்னு மற்றவங்களுக்கு சொல்லுகிறோம். ஆனால் ரட்சிப்பை அனுபவித்து விட்டு மற்றவங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லணும். சொல்லாமல் இருந்தால் பெரிய பாவம்.
சரியா? முதலாவது தேவன் எதில் பிரியப்படுகிறார்? ஆராதனையில் பிரியப்படுகிறார். ரெண்டாவது எதில் பிரியப்படுகிறார்? கிருபைக்கு காத்திருக்கிறவங்க மேலே பிரியப்படுகிறார். மூணாவது எதில் பிரியப்படுகிறார்? நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். நாலாவது எதில் பிரியப்படுகிறார்? ஊழியம் செய்கிறவன்கிட்ட பிரியப்படுகிறார். ஐந்தாவது எதில் பிரியப்படுகிறார் அப்படின்னு சொன்னால் வாசிங்க 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 9:7. அதான் வாசிங்க. அவனவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல தேவன் என்ன செய்கிறார்? பிரியமா இருக்கிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தையும் 11:42 இந்த 2 வசனங்களை வாசிங்க. லூக்கா 6:38, 11:42. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சரி. குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். 11:42. லூக்கா 11:42. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றதெல்லாம் மறுகொழுந்து சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுகிறீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். சரி, இது கொடுக்கிறதை குறித்து சொல்லப்படுது. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறார்? பிரியமா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் தசமாகம் அப்படின்னு சொல்லி இருக்கும். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இந்த அளவு அப்படின்னு சொல்லி என்ன சொல்லலை. ஆனால் அந்த பரிசேயர்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்கள் எல்லாத்திலும் தசமாக கொடுக்குறீங்க, ஆனால் எதை விட்டுட்டீங்க? நீதி தேவனுடைய அன்பையும் விட்டுட்டீங்க. இதையும் செய்யுங்க, அதையும் என்ன செய்யுங்கிறார். இப்போ கொடுக்கறதுல இடத்துல தேவன் என்ன செய்கிறாரு? பிரியமான. எப்படி கொடுக்கணும்? விசனமாயும் கட்டாயமாயும் அல்ல. என்றைக்குமே மனநிலை நான் சொல்கிறேன்னா, ஏசப்பாவுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்ல வரல, பொதுவாக வரக்கூடிய மனநிலை வந்துடக்கூடாது. தப்பி தவறி நான் கொடுத்தா இவங்க சாப்பிட்டு நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற மனநிலை யாருக்கு என்ன செய்யக்கூடாது. உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல வரல, பொதுவாக. ஏன்னா ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. கேட்குறவங்க என்ன செய்யட்டும்? ஆண்டோடைய வார்த்தையை அவங்க கேட்கட்டும் தயவு செய்து. ஏன்னா எத்தனையோ பேர் இது கேட்பாங்க, நான் கொடுத்து நல்லா இருக்காங்க அப்படின்னு மனநிலை வந்துடக்கூடாது. ஒன்றா. ரெண்டாவது என்னென்னா, கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரித்து கொடுக்கவா நான் சொல்கிறேன்னே ஒரு சில ஆலோசனைகள். இந்த மனநிலை என்ன செய்யக்கூடாது? வந்துடக்கூடாது. உங்களுக்கு இல்லை, நான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் இது ஆண்டோடைய வார்த்தையை பார்ப்பாங்க. தயவுசெய்து அப்படிப்பட்ட மனநிலை வந்துடக்கூடாது. நான் கொடுத்து நல்லா இருக்கிறாங்க, நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொடுக்கவா? அப்புறம் என்னது? கொடுக்குற விஷயத்தில் விசனம் கட்டாயம் எப்படி? சரி, எதுக்குடா வந்து இதில் மாட்டணும், கட்டாயமாக கொடுக்க சொல்கிறாங்களே, அப்படி அந்த மனநிலை என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. இவ்வளோ கொடுக்குறமே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. இந்த மனநிலைகள் வந்து என்ன செய்யக்கூடாது? ஆண்டோடைய வார்த்தையை இதை பார்க்குற பிள்ளைங்க, ஆண்டோடைய பிள்ளைங்க தயவுசெய்து என்ன செய்யக்கூடாது? இந்த மனநிலை ஒரு நாளும் வரக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஆண்டவரே சொல்கிறார், ஒரு பலிபீடத்தை, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை நிறுவிட்டு இதுக்கெல்லாம் பிளான் கொடுத்துட்டு, நான் பணத்துக்கு எங்கே போகும்போது என்ன செய்? ஜனங்களிடத்துல கேளு, ஆனால் யார் உற்சாகமாக கொடுக்குறானோ அவன்கிட்ட என்ன செய்? வாங்குனார். கட்டாயத்தின் பேரில் ஆண்டவர் சொல்லலை. சரியா? இதெல்லாம் இன்னொரு காரணத்துக்காக சொல்கிறேன். சில நேரத்தில் சில மனிதர்கள், அதாவது விசுவாசிகள்ங்கிற பேரில் இருக்கிறவங்க, அவங்க சொல்லும்போது நான் எவ்வளவு கொடுத்தேன், நான் அப்படி செய்தேன், இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? வார்த்தையை விடுவாங்கன்னா, இந்த வார்த்தையை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? நம்ம வாயிலேருந்து வந்துடக்கூடாது, இருதயத்தில் நினச்சிடக்கூடாது. நினைத்தோமானால் நம்ம கொடுத்ததெல்லாம் என்ன செய்யும்? வேஸ்ட்டாக போயிடும். அதனால தான் பவுல் சொல்கிறார், நீங்கள் அந்த பலன் உங்களுக்கு என்ன செய்யணும்? வரணும். ஏசப்பா சொன்னார் இல்லையா, இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே சரி. உங்களை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். உங்களை ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாவது அதுக்குரிய பலனை அடையாமல் போகான். இப்படிலாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால ₹1 கொடுத்தாலும் அதுக்குரிய பலன் எங்கே வரணும்? நம்மக்கிட்ட வரணும். ஆனால் இந்த மனநிலை நமக்குள்ளே தப்பி தவறி வந்துவிட்டால் கொடுத்தது எல்லாம் என்ன செஞ்சிடும்? வேஸ்டாக போயிடும். அதுக்கு தாங்க இந்த ஆலோசனை. ஆமென். ஒரு அலையில சொல்லுவோமா? அல்லேலூயா. விசுவாசி இருக்கிற காலத்தில் நான் கர்த்தருக்கு முன்னாடி கரெக்டாக கொடுத்தேன். கொடுப்பதை விட எக்ஸ்ட்ரா தான் என்ன செய்வேன்?
கொடுத்தேன், ஒரு நாள் கணக்கு பார்க்கல. இன்றைக்கும் ஆண்டவர் கொடுக்குற காணிக்கை குறைந்த காணிக்கையாக இருந்தாலும் அது வாட்டில் என்ன செய்யுது, எத்தனையோ மறைமுகமாக நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த ஊழியத்தை உதவி செய்து கொண்டிருக்கிறோம். யாருக்கும் தெரியாது. நிறைய சில நேரங்களில் ஊழியர்கள், சில நேரத்தில் விசுவாசிகள் போய்கிட்டே இருக்கும், அது வாட்டில் போகும். கேட்பாங்க எப்படின்னு சொல்லி. குறைந்தது தான். ஒரு நாளைக்கு நீங்கள் திறந்து, ஒவ்வொரு நாள் வாரம் வாரம் நீங்கள் திறந்து பாருங்கள், குறைந்த காணிக்கை தான். ஏன்னா நம்ம இந்த பூமியில் ஒன்றும் கொண்டுட்டு வரல, ஒன்றும் கொண்டு போகலை. பரலோகத்தில் நம்ம என்ன செய்கிறோம், சேர்த்து வைக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடம் கிடைச்சா போதுன்னு பைபிளில் சொல்லுது. நமக்கு அந்த திருப்தி இருந்தால் போதும், நம்ம வாட்டில் போய்க்கிறது. இப்போ நம்ம ஊழியத்துக்கு அவசியமாக இருக்குது ஒரு சர்ச்சு இல்லை, செவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் இடம் இருந்தால் போதும், ஒரு சர்ச்சு கட்டடம் இருந்தால் போதும். வீடுகளுக்கு கூட நம்ம ரெண்டாவது பார்க்கணும், ஒரு சர்ச்சு இருந்தால் போதும். சர்ச்சு இருந்துச்சுன்னா போதும். நம்ம கர்த்தர் கிருபையினால திருப்தியாக என்ன செய்வோம், ஓடு. இது வரைக்கும் ஆண்டவர் கிருபையினால திருப்தியாக ஓட வைத்திருக்கிறார். ஒரு அலையிலே சொல்லுவோமா, அல்லேலூயா. கர்த்தர் கிருபையினால இந்த பணத்துக்காக வேண்டி உபதேசத்தை குழப்பம், அது எந்த லைனுக்கும் போகாத விட்டு நம்மளை காப்பாற்றினா அதுதான் பெரிய கிருபை. ஆமென், அல்லேலூயா. ஒரு பணத்துக்காக பிரசங்கத்தை மாற்றி அந்த அந்த தீமைக்கே போகாதபடி கர்த்தர் காப்பாற்றிட்டார். அதனால சொல்கிறேன், உற்சாகமாய் கொடுங்க, व्यसனம் இல்லாமல் கொடுங்க, கட்டாயம் இல்லாமல் என்ன செய்யுங்க, கொடுங்க. அவங்களுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பிரியமாக இருக்கிறார். ஒரு நாள் நம்ம மனசை சஞ்சலம் வந்துடக்கூடாது. நம்ம கொடுத்தா சில நேரத்தில் பாருங்கள், இங்கே தேவைகள் அதிகமாக இருக்கும், யாருக்கோ என்ன செய்வாங்க. சில மக்கள் பாருங்கள், இந்த இதில் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆண்டோடைய பிள்ளைங்க, ஒருவேளை உங்களுக்கு இந்த வார்த்தைகள் வருமானால் நீங்கள் தயவுசெய்து, நம்ம ஒரு சபைக்கு போகிறோம், இந்த சபையில் அநேக தேவைகளோடு இருப்பாங்க. அந்த தேவைகள் சந்திக்கப்படாமல் எங்கேயே என்ன செய்வாங்க, ஒரு பெரிய கடல் இருக்கும், அந்த கடலில் போய் என்ன செய்வாங்க, போய் போடுவாங்க. கடலில் போய் போட்டால் யார் போட்டால் நமக்கு தெரியுமா? சின்ன இடத்துல போட்டால் யார் போட்டாலும் தெரியும். கடலில் போய் என்ன போட்டால் யாருக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. இப்படி மனநிலைகள் நிறைய என்ன செய்யுது இருக்குது. ஒரு நாளும் இந்த மனநிலை யாருக்கும், நம்ம தயவுசெய்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்ல வரல, வந்துவிட கூடாது. அதனால தான் பைபிள் வசனம் தெளிவாக சொல்லுது, உற்சாகமாக கொடுங்கள், இல்லாட்டால் கொடுக்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா கொடுத்து விட்டு மனசு சஞ்சலப்பட்டோமானால் பரலோகம் அதை குறித்து என்ன செய்யாது, அங்கீகரிக்காது. கொடுத்தும் வேஸ்ட்டாக என்ன செஞ்சிடும், போயிடும். அதனால் இந்த காரியத்தில் தயவுசெய்து ஒன்று என்னென்னோ பிரியமாக இருங்க. எப்படி இருங்க, நம்ம கூட கர்த்தர் இருக்கணும்னா அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யணும். எதெல்லாம் பிரியப்படுவார்னா ஆராதனையிலே பிரியப்படுவார். தயவுசெய்து இந்த 51 வாரம் ஆயிடுச்சு, 52வது வாரம் வருது. நீங்கள் எப்படி ஆராதிச்சிங்க, எப்படி ஆராதிக்கிறீங்கன்னு பரலோகம் எங்களை என்ன செய்யுது பார்த்துக்கிட்டு. நம்ம காரணத்தை தயவுசெய்து சொல்லாதீங்க. எந்த காரணத்தையும் நான் ஆராதிக்க முடியல அப்படின்னு எந்த காரணத்தையும் நீங்கள் சொன்னீங்கன்னா பரலோகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. ரெண்டாவது, நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கணும், கிறிஸ்துக்குள்ளே ஓடுவதற்கு கிருபை வேணும். மூணாவது, நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம், நீதியாக நியாயமாக இருக்கணும். உலகத்தில் நீதி இருக்காது, நியாயம் இருக்காது. உலகத்தில் எவன்ட்டையும் நீதி நியாயத்தை பார்க்க முடியாது. நம்ம என்ன செய்யணும், நீதியாக நியாயமாக இருக்கணும். யார் எப்படி இருக்காங்களே நம்ம கரெக்டாக என்ன செய்யணும், இருக்கணும். பிரயாசப்படுவோம், ஜோமனும், நமக்கு தேவன் உதவிச்சு வர. ஆமென், அல்லேலூயா. அடுத்து ஊழியம் செய்யும். ஆண்டவருக்கு என்ன செய்யுங்க, ஊழியம் செய்யும். 2 வித ஊழியம் இருக்குது. ஒன்று சபையில் ஊழியம், சபைக்கு வெளியே ஊழியம் செய்யும். எல்லாம் ஊழியம் செஞ்சே ஆகணும். அது ஆண்டவர் விரும்புகிறார், பிரியப்படுகிறார். கடைசியாக நாம் கொடுக்க வேண்டும், உற்சாகம். நம்ம மனசு இல்லாமல், இப்போ நம்ம சர்ச்சுக்கு வரோம், நம்ம முழு மனசு இல்லாமல் ஆண்டவர் நமக்குள்ளே என்ன செய்ய மாட்டார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி சபையை ஆண்டவர் எல்லா சபைகளுக்குள்ள என்னென்னமோ சொல்றாரு. கடைசி சபையில் மட்டும் ஏன் கதவை தட்டுறா தெரியுமா? இந்த வீட்டை உண்டாக்குனது யாரு? நம்மளை உண்டாக்குறது கர்த்தர். உருவாக்கிட்டு வெளியே நின்றுக்கிட்டு நான் உள்ளே வரலாமான்னு. ஏன் அப்படின்னா கடைசி காலம் அப்படி தான் இருக்கும். இந்த கடைசி காலம் எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். கொடுமையான காலம். அவர் படைச்ச வீட்டு, அவர் செஞ்ச வீட்டுக்குள்ளே வரலாமா அப்படின்னு உரிமையை கேட்குறாரு. இப்படி தான் கடைசி காலத்தில் இருக்குது. முழுமையாக ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்வோம், நம்ம முழுமையாக கொடுக்காம நம்ம காணிக்கை ஒன்றும் பரலோகம் என்ன செய்யாது. அதனால் நம்ம முதலாவது நம்ம வேணும், ஆண்டவர் முழுமையாக ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்வோம், கொடுக்கும்போது அது பரலோக ராஜ்யத்தில் பிரியமாக இருக்கும். சரி, நம்ம ஒரு நாளைக்கு கொடுத்துக்கிடுவோம், அதுக்கப்புறம் கொடுத்துக்கிடணுன்னாலும் போச்சு. உங்களுக்கு புரியுதா? நம்ம என்னைக்கு ஒரு நாளைக்கு நான் ஆண்டவர் கொடுத்துக்கிறேன் இல்லையே, அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், கொடுத்துக்கிறேன். கடைசியாக நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது பைபிளில் தானியேலை பார்த்து பிரியமான புருஷனாகிய தானியேலை அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுவோம். நோவா, ஏனோக்கு, தானியேல், சாமுவேல், இவங்க எல்லாமே ஆண்டவருக்கு என்ன செஞ்சாங்க, பிரியமாக இருந்தாங்க. ஆண்டவரை எங்களையும் அப்படிப்பட்டவர்களாய் மாற்றும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை அப்படி என்ன செய்யுங்க,
பிரியமானவங்களா மாற்றுங்க. அப்படியே ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எங்களை மாற்றுங்க. இந்த 5 காரியங்களை மனசில் வச்சுக்கோங்க. எதுலெல்லாம் ஆண்டவர் பிரியப்படுகிறாரோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆண்டவர் பிரியப்படுவார். ஆண்டவர் பிரியமானதை செஞ்சால் தான் அவரும் நம்ம கூட என்ன செய்வார்? கடைசி வரைக்கும் இருப்பார். பிரியமில்லாத செய்து விட்டால் விலகி விடுவார். பைபிளில் நிறைய பேருக்கு விலகிட்டார். சவுல் இடத்துல ஆண்டவர் சொன்னார், சவுல் ஆண்டவருக்கு பிரியமில்லாதபடி நடந்த உடனே சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கினார். எவ்வளோ ஒரு கொடூரமான சம்பவம் பாருங்க. இந்த வாழ்க்கை நமக்கு வரவே கூடாது. கர்த்தர்